நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த அவார்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்ட். எவ்வளோ காலமானாலும் நம்மளால மறக்க முடியாத ஒரு வாய்ஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக அது தாஸ் அங்கிளோட வாய்ஸாக தான் இருக்கணும். ஸோ எவர்கிரீன் வாய்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அவார்ட் கொடுக்கறதுக்காக ரிக்வெஸ்ட் ரஹ்மான் சார் டு கைண்ட்லி டூ தி ஆனர்ஸ். ஸ்வரங்கள் ஏழும் இவரில் ஐக்கியம். இசை கேட்ட மாத்திரத்தில் ஏகாந்தத்தில் மிதக்க வைக்கும் கந்தர்வ குரல் டாக்டர் KJ யேசுதாஸ். எண்ணற்ற விருதுகள் இவரை பெருமைப்படுத்தி இருந்தாலும் மிருதுவான புன்னகையால் பதில் சொல்லும் இவரது பணிவு கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட தேவகான வித்தகர். நம் ஒவ்வொருவரின் ஆயுளின் ஒரு துளியை கொடுத்தாலும் இவரது பாடல்களின் அமரத்துவத்துக்கு ஈடாகாது என்பது நிதர்சனமான உண்மை. Padmashri Dr. KJ யேசுதாஸ் to please come up on stage. இன்னொரு விஷயத்துக்கு ஒரு வாய்ஸ் பிறக்கலாம். அந்த வாய்ஸ் ஓட ஷேப் இவர் மாதிரி இருக்கலாம். பிகாஸ் இவர் பாடினா ஒரு கெட்ட டியூன் கூட நல்ல டியூன் ஆகிடும். அது நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். முதல்லலாம் டியூன் கேட்கும்போதுன்னா அது மாதிரி இருக்குன்னு இவர் பாட ஆரம்பிச்சோன்னா அதில் ஒரு தனி உயிரை போட்டுருவார். ஸோ அவர் பாடுற ஒவ்வொரு பாடலையும் ஒரு ஜீவன் இருக்குது. ஐ எம் a big fan. God bless him. And வரலாறு மிக நீளமானது அப்படிங்கிறது உண்மை. அந்த பொருத்தமான விருது திரு ஜேசுதாஸ் அவர்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot.